போற்றும் போற்றும் புண்ணியநாதரே போற்றும் வானோர் கோடி பரவும் இன்பமாய் பாரே தேயம் நாம சங்கீதனம் செய்ய மாதர் யாவரும் வருவானந்தமாய் நேசமேற்பர் கடலிலேந்துமாறு இயேசுநாதன் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாது காத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடு பட்டு ரணதியாகமாகி வானலோக வாசலில் வந்தார். வானத்தாவே ஸ்தோத்திரம் ஏற்றும் ஏற்றும் வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகன். அருள்நாதா வாசனையா பரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வேணாமன்னும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மருத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியில் செம்பொலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. மத்திய நட்சத்திரம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரையான வசனங்கள். மத்திய 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையான வசனங்கள் அவர்களுடைய வசனங்களை படிக்கலாம். அவர் திரளான ஜனத்தை கண்டு மலையில் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தகுணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மீட்டை பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் மீறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய துக்கம் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
துன்பப்பட்டு கனி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்றார் என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்கு நன்றி உண்டாவதாக. பாடப்புஸ்தகத்திலே 125வது பாடல் 125 ஆயிரம் ஆயிரம் பாடலிலே ஆவின் பக்கத்திலே பாடல்களை என்கின்ற பாடல் நம்மளோட இணைந்து பாடும் பாடல் 125 பாடப்படுவது 2 நாள் முயற்சிக்காக காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மழை பாடல்களாம் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை உரைத்தே கண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் காரணங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் ஆடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை கொள்தே ஆடுகளால் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆண்டவர் உலக மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருமுறை கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். சந்திக்கும்படியாக படிக்கிட்ட மத்திய நற்செய்திகள் 5ஆம் அதிகாரத்தை நம் சிந்தனைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இது 5ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைமேல் நின்று பொழிந்ததான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியாது. அனைவருமே மிகவும் நன்கு அறிந்த ஒரு பகுதியாக இந்த பகுதியை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதி நம்முடைய தேசத்தை சார்ந்த மகாத்மா காந்திஜிக்கு கூட அதிகமாக பிடித்ததான ஒரு பகுதியாக கூட காணப்படுகிறது. இந்த பகுதி அவரை மிகவும் கவர்ந்ததாக கூட இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்கள் இருக்கின்றதை அறிந்து கொண்டு அந்த ஜனங்கள் மத்தியிலே பல காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மலை மேலே ஏறிச்சவராக காணப்படுகின்றார். என்னுடைய சூழலில் கூட நாம் பார்க்கும் பொழுது
பல மக்கள் கூடியிருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து மேடை மேலெல்லாம் நின்று பேசுவார்கள். அதே போலதான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிறு மலை மேலே ஏறி அவர் அங்கே பேச தொடங்குகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வேளையிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை முதல் வசனத்திலே முதலாவது அவர் சொல்லிவிட்டார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று குறிப்பிடுகிறது பார்க்க முடிகிறது. சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆவியோடு இருக்க வேண்டும், கடலோடு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லிதான் அதிகமாகவே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆண்டவர் சொல்லுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே ஆவியை நாம் பலத்தவர்களாக பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு சந்தேகமும் நம் வாழ்க்கையை எழுதுகின்றது கொண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது என்ன சொன்னால் நம் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே சாதாரணமாக எளிமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றவராக காணப்படுகின்றார். தன்னிடம்தான் எல்லாம் இருக்கின்றது என்கிறதான ஒரு பெருமை உணர்வோடு வாழக்கூடாது என்றால் ஆண்டவர் இவ்விடத்திலே உணர்த்துகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. சில மனிதர்களை நாம் பார்க்கும் சொன்னால் மிக உயர்ந்ததான ஒரு பதவியிலே இருக்கிறவர்களுக்கு அது மூலமாக அதிகமான வருமானங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டி மற்றவர்களை மதிக்காமலும் பெரியவர்களை மதிக்காமலும் இருக்கின்றதான நிலையை பல நிலைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சொன்னதெல்லாம் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிறதான ஆசீர்வாதம் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதன் அடிப்படையிலே பயன்படுத்திக் கொண்டு நாம் பெருமை பாராட்டாமல் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே குறிப்பிடுகிறார். அதனால்தான் ஆவியிலே எழுத வேண்டும், நம் உள்ளத்தில் எளிமை உள்ளவர்களாக நம் ஆத்மாவிலே எளிமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. அப்படி நாம் எளிமையாக இருக்கின்றது பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்திற்குரியும் என்று பார்க்க இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாக்கியவான்களாக தகுதி உடையவர்களாக மாற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக பார்க்கின்றது 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய சூழலை அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறதாக காணப்படுகிறது. துயரம், கவலை, துன்பம் என்பது இந்த நாட்களிலே இல்லாத ஒரு மனிதனை ஒருபோதுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே துயரத்தோடு இருக்கின்றவர்கள் இறைவனுடைய சமூகத்திலே வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்றதாக இருக்கிறது என்று இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைக்கின்றவராக காணப்படுகின்றார். துயரம் என்று பார்க்கின்ற பொழுது பல நிலைகளை பற்றி நாம் வாழ்க்கையில் துயரங்கள் வருகின்றதாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக துயரங்கள், குடும்ப வாழ்க்கையிலே துயரங்கள், நாம் பணி செய்கிற இடங்களிலே துயரங்கள், நம் குடும்பமாக வாழ்கிற இல்லங்களிலே துயரங்கள், சில போகின்ற வரையிடங்களில் துயரங்கள், பல கஷ்டங்கள், கடினப்பாடுகள், கவலைகள், துன்பங்கள், போராட்டங்கள் மனிதனை நெருங்குகின்றதாக தான் காணப்படுகின்றது. அப்படி நெருங்குகின்ற வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்தவர்கள் சொன்னால் அது மூலமாக ஆறுதல் நமக்கு கிடைக்கின்றதாக இருக்கிறது பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது பார்க்க முடியும். நான் போகின்றேன், நான் போய் தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்பு
இருக்கின்றார். அந்த தேற்றவான உங்களை தேற்றுகிறவராக இருக்கின்றார். நமக்கு ஆறுதலை தருகின்றவராக இருக்கின்றார். நம் கவலைகளோடு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களோடு இருக்கலாம். அந்த துயரங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த துயரங்கள் எல்லாவற்றையுமே நம்மை விட்டு மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அதைத் தொடர்ந்து 5ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் சொன்னால், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இன்னும் பல நிலைகளிலே நாம் படித்திருப்போம். இன்னும் சாந்த குணமுள்ளவர்கள் தான் நன்மை ஆனவர்கள், அவர்களுடைய குணங்கள் நன்மையானதாக காணப்படும் என்று சொல்லி நாம் பல நிலைகளை படித்துள்ளாக இருக்கின்றோம். இங்க அவர் சொல்லுகிறது தான், அந்த சாந்த குணம் எந்த ஒரு மனிதத்தில் இருக்கிறதோ அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே மாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார் சொன்னால், குணங்கள் உள்ளவர்கள், நல்ல குணமுள்ளவர்களே அந்த பூமி அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றதாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு நன்மையான வழிகளிலே பிறருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நல்ல ஒரு குணம் நற்குணம் என்கின்ற அடிப்படையில் வாழ்கிறானோ அந்த ஒரு மனிதனை அனைவருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவர்களே மாற்றப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. ஆவின் கனி குறித்து நாம் சொல்லப்படுகிறது. ஆவின் கனியாகிய 9 வகையான கனிகளும் இந்த சாந்த குணத்திலே அடங்கி வருகின்றதாக இருக்கிறது. அந்த 9 வகையான கனிகளும் எந்த ஒரு மனிதத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதன் சாந்த குணமுள்ள மனிதன் என்று நாம் பார்க்க முடிகின்றது. பார்க்கணும் சொன்னால் பல நிலைகளிலே இந்த சாந்த குணம் என்பது அதிகமாக குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. எல்லா விதமான குணங்களும் அடங்கி இருக்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமி அதிகமாக விரும்புகின்றதாக, இந்த பூமி அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றதான நிலையிலே காணப்படுகின்றதாக இருக்கின்றது என்று பார்க்க முடிகிறது. இன்னும் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் சொன்னால், நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. நீதி செய்வதிலே நிலையானவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீதி என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சூழல் பார்க்கிற பொழுது நீதி, நேர்மை, நியாயம் என்பது பல நிலைகளிலே தோற்று போகக்கூடியவர்களே இந்த நீதி நிலையற்ற நிலையிலே என்ற நாட்களிலே இருக்கிறதாக அமைகின்றது. இந்த வேளையிலே வாழ்க்கையும் அதுதான் நாங்கள் சொல்ல நீதியோடு வாழ வேண்டும் என்று எந்த சூழலும் நீதியோடு செயல்பட வேண்டும். அந்த நீதிக்காக நாம் எந்த இடத்துல எல்லாம் இருக்கின்றோமோ அந்த இடத்திலே நாம் நீதியுள்ளவராக இருக்கின்ற பொழுது அதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றதாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு நமக்கு பசி எடுத்தது சொன்னால் அந்த பசிக்கான தேவை என்ன என்பதை பார்க்கின்ற உணவாக இருக்கிறது. அந்த உணவை செய்வோம் அருந்தி அந்த பசியை தீர்க்கின்றவர்களாக காணப்படுவோம். அதே போலதான் இந்த நீதியை நாம் செய்வதிலே பசி உடையவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நீதிக்கான ஒரு பசி நம்மை இருக்க வேண்டும் என்று பார்க்க முடியாது. அந்த நீதிக்கான ஒரு பசி நம்மை இருக்கின்ற பொழுது, அந்த நீதியை செய்கின்ற பொழுது நமக்கும் நீதி கிடைத்ததாக இருக்கிறது என்று பார்க்கணும். நாம் ஒருவருக்கு நீதி செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியதான நீதியும் கிடைக்கின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். சில வேளைகளிலே நாம் பல நிலைகளிலே சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவனுக்கு இது தேவைதான், அவன் செய்ததுனாலே அவன் அனுபவிக்கின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநீதி செய்கின்ற பொழுது சில வேளைகளிலே அநீதியான சூழலும் வாழ்க்கை ஏற்படுகிறதாக இருக்கின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் நீதி செய்கின்றோமோ, எந்த நிலையில நாம் நீதி செய்கின்றோமோ அந்த வேளையிலே நம் வாழ்க்கையிலுமே நீதி கிடைக்கின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.
இன்னும் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றபடி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. இரக்க குணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இரக்கம் என்பது இன்றைய காலத்திலே அநேக மனிதத்திலே இல்லாத நிலையாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பல காரியங்களை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது மனித அபிமானமே இல்லாத நிலையிலே, இரக்கம் இல்லாத நிலையிலே இந்த சூழலை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை. ஆனால் ஒருபோதுமே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடாது. இரக்க குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இரக்கம் என்பது அனைத்து மனிதர்கள் மத்தியிலுமே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்க குணமுடையவராக வாழ்ந்தார் என்று கூட நாம் பார்க்க முடிகிறது. இந்த விதத்திலே நாம் பார்த்தோம், இரக்க குணம் யார் இடத்தில் இருந்ததோ அவர்களெல்லாம் இரக்கம் பெற்றவர்களாக கூட காணப்படார்கள். இன்னைக்கு நாமும் அதே போல இரக்க குணம் உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க சொன்னால் நாமும் பிறரிடத்திலே நமக்கும் இரக்கம் கிடைக்கின்றதாக அமைகின்றதாக இருக்கிறது. சில வேளைகளே நாமும் அது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாக கூட இருக்கின்றோம். நாம் இரக்கம் செய்கிற பொழுது ஏதோ ஒரு சூழலிலே நமக்கும் இரக்கம் கிடைக்கின்றதாக அமைகின்றது. இன்னும் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் சொன்னால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இருதயம் தூய்மையற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இறைவனிடத்திலிருந்து கிடைக்கின்றதான ஆசீர்வாதம் என்பது தடைப்படுகின்றதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஒருபோதுமே இறைவனை தரிசிக்க முடியாத நிலையாக இருக்கின்றது. நாம் வேதத்திலே இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது கடந்த நாட்களை கூட நாம் பார்த்தோம். அந்த ஜனங்கள் இறைவனோடு கூட சேர்ந்து பேசுவதற்காக தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்ட நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் இன்றைய மறைவுப்படியிலே திருநாள் தூய்மையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய வார்த்தையை கேட்க முடியும் என்று குறிப்பிட்டு பார்க்க முடியும். என்ன பார்க்க சொன்னால், அந்த இஸ்ரவேல் நாட்டிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடப்படும் பொழுது ஆண்டவர் சமூகத்திலே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டுதான் அந்த ராஜா அரசவையிலே அரண்மனையில் உட்கார முடியும். அப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது அங்கே பலவிதமான சுத்திகரிப்பு என்பது உண்டு. அது சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த ராஜாவாக அபிஷேகம் தீர்க்கதரிசனாலே பண்ணப்படுகின்றதாக இருக்கின்றது. எனவேதான் நம் வாழ்க்கையில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை சமூகத்திலிருந்து நன்மைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை சமூகத்திலிருந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இரக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இரக்கமுடையவர்களாக இருக்கின்ற பொழுது அநேக விதமான நன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும் என்றுதான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றவராக இருக்கின்றார். இன்னும் 9ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் சொன்னால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் ஆண்டவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கான ஒரு அதிகாரத்தை தந்தவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லிவிட்டது, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றதான அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக அதிகாரம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அந்த அதிகாரம் கொடுத்திருக்கின்ற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டுமா? நாம் சமாதானம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சமாதானம் நம் வாழ்க்கையிலே காணப்படுகின்றதாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே சமாதானம் பண்ணுகின்ற பொழுதுதான் நாம் அந்த இடத்திலே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையை மாற்றப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது பல தருணங்களை அங்கே சண்டை நடக்கின்ற பொழுது, பல தருணங்கள் இருக்கின்ற பொழுது அவர் நடந்த இடத்திலே பொறுமையாக சமாதானத்தோடு அவர்கள் அந்த இடத்திலே இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பங்களிலே பல சண்டைகள் வருகிற பொழுதும், நாம் பணி செய்கிற இடங்களில் பல குழப்பங்கள் சண்டை வருகிறது சொன்னால் அவ்விடத்திலே பொறுமையாக நாம் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான சமாதான
வசனங்களை பார்க்கப்பட்டால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி செய்வதனாலே அநேக விதமான துன்பங்கள் வாழ்க்கையிலே வருகின்றதாக இருக்கின்றது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமானுக்கு ஏற்படுகின்றதான துன்பமோ அநேகம் என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டங்களில் கூட நாம் பார்த்தோம்னா எந்த ஒரு மனிதன் நீதிக்காக போராடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் நீதியாக செயல்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் அதிகமான போராட்டம், அதிகமான கஷ்டங்கள், அதிகமான துன்பங்கள் வருகிறதாக இருக்கிறது. நான் ஆண்டவர் சொல்கிறார், நீதி துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்று சொல்லி. நாம் நீதி செய்கிற பொழுது, நீதியாக நடைபெற்ற பொழுது வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் வருகிறதாக இருக்கிறது. பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல தடைகள் வருகின்றது. அப்படி இருக்கிற பொழுது நாம் அந்த இடத்திலே உண்மையாக ஒருவேளை நாம் நீதி துன்பப்படுகிற பொழுது சொன்னால் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக காணப்படுகின்ற பொழுது வீரர் சொல்கிறது. அதில் சொல்லுகிறது 18 வருஷம் சொல்லுகிறது, எந்த விதம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளுக்கு உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிவுகள் பரவத்தில் உங்கள் மனம் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே பல தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த துன்பப்படுத்தின வேளையிலே கூட அவர்கள் இரண்டு ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், துன்பம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது பல நிலைகளிலே வருகிறதாக இருக்கிறது. கிறிஸ்தவுக்காக வாழ்கின்ற பொழுது பல நிலைகளை துன்பத்தின் அடிப்படையில் காணப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். அதிலே உண்மையாக நீதியோடு செயல்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இதனுடைய ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஆவியில் எழுத வேண்டும், தீரப்படுகின்ற நிலை ஆறுதல் கிடைக்கும், சாந்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமாதானம் படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாவற்றுமே நாம் எடுக்கற்றும் பொழுது பல நிலைகளிலே துன்பம் நம் வாழ்க்கையில் வரும். ஆனால் ஆண்டுடைய ஆசீர்வாதமோ அதற்கு மேலாக வருகின்றதாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையாக நீதியோடு சமாதானம் செய்கிறவர்களாகவோ, இந்த பிறர் காவல் செய்கிறவர்களாகவோ நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இதனால இந்த செவ்வாய் நிகழ்விலே வந்திருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்று கொள்கின்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒத்துழைத்ததான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வாழ்த்துறைக்கான நேரம். வாழ்த்துறை செய்கிறவர்கள் நீங்கள் வாழ்த்துறை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சபைகள் சார்பாக சபை செய்கிறார்கள். பொதுவாக வாழ்த்துறை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, நமது இன்றைய தினத்தை நாம் நினைக்கும் போது நம்முடைய போதகர்கள் 4 ஆண்டுகள் அந்த திருச்சபைகளை பணியேற்று இடமாறுதல் செய்கிறார்கள். இடமாறுதல் மேற்படிப்புக்காக செல்கிறார்கள். அதை நாம் அறிவோம். அன்பானவர்களே, நம்முடைய போதகர்களுக்கு வாழ்த்துறை தெரியதில்லை, அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்தணும். அதுதான் எங்களுடைய கடமை. நன்றி சொல்லி வாழ்த்தணும். அவங்க நமக்கு செய்த காரியங்கள், நம்முடைய சபைகளை செய்த வளர்ச்சி பணிகள்,
22வது வருடம். அன்பர்களே, அந்த முதல் டிசம்பர் மாதம் அவர் வந்த முதல் டிசம்பர் மாதத்திலே நம்முடைய திருச்சபையிலே பஜனை பாட வேண்டும். அப்போது நம்ம திருச்சபையை மொத்தம் நமக்கு பஜனை பாட வந்தவர்கள் மொத்தம் 4 பேர். ஆனால் அன்னைக்கு பஜனை பாடவில்லை, நடக்கும். மறுநாளைக்கு நான் வாசனை சொன்னேன். வாசனை வந்து தெரிஞ்ச யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க. அவங்க சகோதரிகள் 2 பேரை கூட்டிட்டு வந்து மறுநாளே பாடணும். மறுநாள் பாட பஜனை தொடங்கும் போது மலையிலே பாடணும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் நம்ம பஜனை பாடிதான் இந்த லைட்டுகள் தான் வரும். லைட்டுகள் தான் வரும். அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். அவங்க சகோதரிகளை கொண்டு வந்து நம்முடைய திருச்சபையை பாடக்கூடிய அளவுக்கு நம்முடைய திருச்சபை அன்றை காணப்பட்டது. அதற்காக அவருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு 2 பாக்ஸ் தேவைப்படுது. ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது. அப்போ முதல் சொன்னபோது எங்கள் திருச்சபையில் இப்போ ஆம்பிளிஃபையரும் 2 பாக்ஸ் இருக்குன்னு. அப்போ சரி நீங்கள் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் கேட்டு நமது திருச்சபைக்கு 2 பாக்ஸ், ஒரு ஆம்பிளிஃபையர் இலவசமாக பெற்று தந்தார். இன்னும் அவர் வந்த பிறகு நம்முடைய திருச்சபையில் வளர்ச்சி பணிகள் நிறைய நடந்திருக்கிறது. இதுக்காக ஒரு 2 தான் சொன்னேன். அதற்காக அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அவருக்கு சொல்ல நேரம் இல்லை. இன்னும் நாங்கள் கமிட்டியில் ஆனாலும் சரி, வெளியே ஆனாலும் சரி, ஒரு சகோதரனை போல எல்லா காரியங்களும் எங்களோடு ஒத்துழைப்பு இந்நாள் வரை பணி செய்த போதவர்களுக்கு நன்றி. நம்முடைய திருச்சபையில் வரும்போது அவரை காசுக்காக செவி உங்க அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லுவோம். செவினே உங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவரை காசுக்காக பேசுவோம். இருந்தாலும் அதுலேயும் அவர் இன்னும் நன்றிகளை ஒரு சகோதரனை போல, ஒரு அண்ணனை போல, ஒரு உடன்பிறவா சகோதரனை போல எங்களை பெற்றோர்கள் போல எங்களை பாதித்து எங்களோட அன்பு செலுத்தி திருச்சபையில் என்ன விதாலும் சரி, பாஸ்டர் ஒரு காரியம் செய்யாதீங்க அவர் செய்ய மாட்டாரு. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம சொல்றது நமக்கு தெரியாது. தெரியாம பாஸ்டர் செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். யார் எதுவும் கேட்கவே மாட்டோம். அவர் அது தர்மம் கிடையாது. அதே மாதிரி ஆலய நேரம் முதல் வந்த டைம்ல நேரமே முடிச்சுருவாரு. அதே மாதிரி ஒரு பாட்டு பாடுனா பாத்தியமாக பாட சொல்லுவாரு, மீதிய பாடாட சொல்லுவாரு. அதே மாதிரி ஆறாவது மெசேஜ் கொடுக்குற நேரமும் ஷார்ட்டாக முடிச்சுருவாரு. 15 நிமிஷம் மிஞ்சி போகாத 20 நிமிஷம் இருக்குது. ஆனால் அந்த நேரமும் நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் எங்கள் சபை கமிட்டியும் சொல்லுவார். அவருக்கு அனுபவம் இருக்காது. அனுபவம் என்ன அனுபவம்? மெசேஜ் கொடுக்கிறது அனுபவிச்சுட்டா வந்தார். பிறக்கும்போதே அவர் மெசேஜ் கொடுத்துட்டு வந்தார். அப்படின்னு நான் கேட்டு சொல்லுவேன். அப்படிப்பட்ட நேரத்தையும் அவர் நம்முடைய ஆசிரியர் சீக்கிரம் முடிக்கலையே, அதை வந்து ஒரு நேரம் வீட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தையும் அவர் அதே அன்போடு ஏற்றுக்கொண்டு, ஒரு சகோதரர் சொல்றதாக சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய எந்த கர்வமும் காட்டாமல் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை அன்பாக வழிநடத்த தேவ திருவிழை செய்தார். அதோடு நான் சொல்லுவேன், இதை நீங்க எங்க சர்ச்சை நீங்க பார்க்காதீங்க. இன்னும் நீங்க வெளியே சர்ச்சையில் போகும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு பெருசா இருக்கு. அது நானும் பல புத்திகளிலும் சொல்லியிருக்கேன். அவரை அதையும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதை இவங்க இதை சொல்லி கேட்கணும், அந்த சொல்லி இதெல்லாம் கிடையாது. அன்போடு என்னை ஏற்றுக்கொண்டார். அப்படிதான் அப்படியெல்லாம் இருந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் பாஸ்டரோட போதவர்களோட அனுசரித்து அனுபவிச்சு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். கமிட்டியில் இருந்தாலும் சரி, பாஸ்டர் அதே மாதிரி போன வாரம் நெருங்கி போனவங்க அவர் வந்து நீங்கள் வரக்கூடிய மாதம் அவர் வந்து அந்த மனப்பான்மை வரக்கூடிய மாதம் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அன்போடு எங்களை வழிநடத்த தேவன் நம்மளுக்கு அறிவுரை செய்தார்.
இன்னும் சொல்ல போனா நம்ம சபைக்கு வரும்போது அவர் சிங்களா தான் வந்தார் 2022. இன்னைக்கு 2026 போகும்போது அவர் 3 பேரா நம்ம சர்ச்சில் இருந்து அவர் மேற்படுத்திருக்காங்க போறாரு. 3 பேரும் நம்ம சபையில திருமணமாக வந்தவர்கள் அத்தனை போதகர்கள் இது காமெடி உண்மை. எல்லா போதகர்களும் இங்க வரும்போது சிம்பிளா தான் வந்தார். போகும்போது 3 பேர் 4 பேர். அவ்வளவு ஆசீர்வாதமான திருச்சபை நம்முடைய உதயமான திருச்சபை. கடவுள் ஆசீர்வாதம் தந்தது. அதற்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் போதகர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அன்பர்களே, வாக்கு விதமாக தாங்கள் போகிற படிப்பு நல்ல முறையில் படித்து நல்ல வெற்றிகளை பெற்று சிறந்த ஒரு போதகராக வீடு முடித்து ஒரு அருள்பொழிவு பெற்ற ரெவரண்டாக அதிவிரைவில் நீங்கள் குமரி பேராயத்தை பணியாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். கடவுளோடு எங்களுடைய குடும்பத்திலும் ஆலய பிரார்த்தனைகளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மேற்படிப்பு படித்து சிறந்த ஒரு போதகராக வந்து ஒரு சேகர் ஆயராக இன்னும் சொல்ல போனால் ஒரு பேராயராக மாற வேண்டும். அதற்காக உங்களுக்கு எங்களது முன்னிருப்பாளர் திருச்சபை சார்பில் உங்களை மனதார வாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போது நமது திருச்சபை சார்பாக நம்முடைய போதகர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு, நம்ம எல்லா தலைமையும் கொடுக்கிற மாதிரி ஒரு சிறு அன்பளிப்பை முதல்ல நம்ம எல்லாரும் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்தே கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக தனித்தனியாக யாராவது கொடுக்க விரும்பினார் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. திருச்சபை சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க கொடுக்கணும். வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாம் சரிங்க பாபா. ஓகே தனியாக ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உடனே கொடுங்க. இந்த பிரசந்தமான இடத்துல ஏசப்பா நன்றி உரைகளை செலுத்துறது தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாஸ்டர் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் நான் வந்து என்னோட செக்ரட்டரியாக இருந்தேன். அந்த டைமில் நான் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் பைக்கில். வர வழியில் வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் அப்போ யாரை கூப்பிடலான்னு பார்த்தா அந்த பக்கத்தில் யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாரும். நான் சரி பாஸ்டர் அந்த சைடு தான் சொல்லி அவங்களுக்கு அங்கே ரொம்ப தூரம் தான் இருந்தாலும் சரி சும்மா கூப்பிட்டு பார்க்கலான்னு கூப்பிட்டேன். பாஸ்டர் எதுவுமே யாரும் ஒன்றும் கேட்காம அப்படியே வந்துட்டாங்க. வந்து பெட்ரோலும் வாங்கி தந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அதில் நீங்கள் பார்க்கல அவங்களுடைய குணம் எந்த மாதிரி இருக்குது. அவர்
இல்லை, ஜஸ்ட் அண்ணன் வந்த புதுசில் ஒரு 2 வாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பாசமானவர், ரொம்ப அமைதியான குணம் உள்ளவர். இங்கே எத்தனை அடியெல்லாம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல 2 சைடும் சார்பாக இல்லாமல் ஒரே இதாக அமைதியாக இருந்து அவர் எல்லாம் சால்வ் பண்ணி விட்டாரு. பின்ன அவருக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸ் என்னன்னா, இங்கே நம்ம சர்ச்சில் வந்தது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அது உண்டு. அது என்னன்னா, அவருக்கு மேரேஜ் ஆனது. அவர் வந்து இங்கே ஒவ்வொரு பாஸ்டர், இங்கே வந்த ஒவ்வொரு பாஸ்டருக்கும் பிளஸிங்ஸ் உண்டு, ஏசப்பா கொடுக்குறாங்க. அதே போல் நமக்கும் அது பிளஸிங்ஸ் பெரியது. அதில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவருக்கு வந்து இருக்காங்க. ஸோ பெரிய நன்றி உங்களுக்கு. இனியும் அவங்க மேல் படிப்புக்காக கிளம்புறாங்க. ஸோ நம்ம யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், அவர் யாரையும் மறக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்புறம் அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் தொடர்ந்து திறமை சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரவேற்புகள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வந்து 2022 வந்து எங்களுக்கு ஒவ்வொரு கூட்டங்களிலும் எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி தந்து இந்த பெண்கள் சங்கம் நடத்த முடியாமல் இருந்த சமயத்திலையும் கர்த்தர் அவரோடு பேசி எங்களுக்கு நிறைய கூட்டங்களையும் கலந்து கொள்ள எங்களை உதவி செய்தார். எல்லா பெண்கள் சங்க இந்த சேர பேரங்களையும் எங்களை கலந்து கொள்ள வச்சு, அதுக்கப்புறம் இந்த தியானம்லாம் கூட்டத்திலையும் எங்களை கலந்து வச்சாரு. வராதவங்களையும் கம்பல்சரியாக கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் வந்து விழிச்சு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசி எடுத்து வந்து நாங்கள் கலந்து கொண்டோம். பாஸ்டர்மாவும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முடியாம சமயத்தில் எங்களோடு வந்தீங்க, ரொம்ப நன்றி. பாஸ்டருக்கு நன்றி. சரி, வேறு யாராவது பேசணுமா? வேறு யாராவது பேச கேட்டுக்கொண்டு சித்தமாக. சரி, போது நிகழ்ச்சி அடிப்படையிலே சொல்லாமலே முடியாது. குமரி கைலாயத்திலே அடியெடுத்து வைத்ததிலே முதல் திருச்சபை நம்முடைய கோணம் திருச்சபை. அதற்கு முன்பாக சிறிய திருச்சபையில் நான் படையினேன், கைச்சினஸ் திருச்சபையில் படையினேன். அங்கே வந்த நபர்களுக்கு ஒரு சிலர் ஒரு 10 பேர் அல்லது 7 பேர் 10 பேர் அவ்வளவு தான் வருவாங்க அந்த இடத்திலே. அதுக்கு முன்பாக நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது திருச்சபை பணியாற்றினேன். அங்கே சுமார் 50 பேர் 60 பேருக்கு இறக்கங்களில் வருவார்கள். அது சாதனமாக ஒரு செயலுக்கு அடிப்படையில் இருக்கிறார். பேராய முறைமைப்படி பேராயத்தின் காரியங்களோடு பேராயத்துக்குரியதான எல்லா ரூல்ஸோடும் பணியாற்ற துவங்கினதான முதல் திருச்சபை உதயகோணம் திருச்சபை. உண்மையாகவே உதயகோணம் திருச்சபைக்கு முதலாவதாக வருகின்ற பொழுது வந்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கரத்திலே ஆர்டர் கிடைத்தது. நான் வந்து பார்த்தேன். வந்து பார்த்த பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்று என்னுடைய மனதிலே தென்பட்டது. என்னோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் தோன்றினார்கள். ஒன்று, உனக்கு சர்ச்சை இருக்குதா அல்ல வீடாக இருக்குதான்னு சொல்லிட்டு, நான் சேலம் சர்ச்சை தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சர்ச்சை இல்லை, சுப்ரான வீடு தான் இருக்குது, 10 ஃபேமிலி தான் இருக்குது, 8 ஃபேமிலி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ மனதிலே ஒரு மகிழ்ச்சி வந்தது. கடவுள் இந்த இடத்திலே என்னை நியமித்திருக்கிறார். நான் சொன்னேன், ரெஜிஸ்டரில் பார்த்து 40 ஃபேமிலி இருந்தது என்று சொன்னேன். சொன்னால் உனக்கு 40 ஃபேமிலியில் சர்ச்சு போட்டுருக்கான். ஒரு கடவுள் உனக்கு நல்ல ஒரு பெரிய சர்ச்சு வந்திருக்காரு. நீ எப்படி இருந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நல்ல சர்ச்சு வந்திருக்கான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே கடவுளின் சமத்திலே செலுத்தி விட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து என்னோட பேசினார்கள்.
என்னோட பேசுகிறது அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவார்கள். உன்னை பொறுத்து நீங்கள் தனியாக வரீங்க, உன்னை பொறுத்து வந்தவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கல்யாணம் ஆகாம தான் வருவாங்க, ஆனால் திருப்பி சொல்லும்போது கல்யாணம் பண்ணி குழந்தையோட தான் போவாங்க. அதனால் நீங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தையோட தான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாக்கு ஒரு ஆசீர்வாதமான கடவுள் கொடுத்த வாக்கின் அடிப்படையிலே ஒன்னே போன திருச்சபை விட்டு செல்லுகின்ற பொழுதே எனக்கு திருமணம் முடிந்து குழந்தையோடு செல்லுகின்ற தருணங்களாக இருந்தது. எனக்கு தச்சு வந்த டைம்லே முதல் மாசத்திலே ஒரு வருத்தமான நிலை ஏற்பட்டது. வந்த முதல் 2வது வாரத்திலே ஒரு மரண நிகழ்வு வந்தது. அப்படியே என்னோட உள்ள உடைந்து போட்டது. நம்ம வந்த உடனே இப்படியா, ஐயோ எங்கள் இந்த மக்கள்லாம் என்னவே பார்க்க. சில வீடுகளில் போகும்போதெல்லாம் சில நிலையிலே பார்ப்போம். அதில் ஒரு திருமணம் நடந்து ஒரு பெண் இல்லத்துக்கு வந்தோம்னா ஏதாவது சூழலை வந்த உடனே அந்த இல்லத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி சொல்லுவாங்க, இவங்க வந்தனால தான் இப்படியே ஆச்சு, இதனால இந்த குடும்பமே விளக்காம பேசுன்னு தான் சொல்லுவாங்க சில பேர்லாம். அந்த பேச்சு நம்ம கேட்டுருக்கோம். இப்போ உடனே என்னோட மனசுல அதுதான் வந்துச்சு. ஐயோ நினைப்பாங்க. நான் அடுத்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாஸ்டருக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அது நடக்கிறது முதல்ல அந்த பாஸ்டர் வந்ததுக்கப்புறம் முதல்ல அவங்க செய்கிறது அந்த இடத்துல மரணம் தான் நடக்கும். பாஸ்டர் ஆனால் நீங்கள் ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க கொண்டு. அப்படி மனதை தேற்றிக் கொண்ட இந்த திருச்சபை 4 ஆண்டு காலம் சிறப்பாக இதுவரையிலும் இதுவும் சில காரியங்களை மனதிலே தென்பட்டது உண்டு. ஆனால் ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் இந்த இடத்தில் செய்திருக்கிறது. ஆனால் செய்வதற்காக செய்வதற்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சபைக்குழு முதலாவது சபைக்குழு பற்றி சொல்ல வேண்டும். சபைக்குழு பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சபை செயல குறித்து நிச்சயமாக சொல்லாமல் இருக்கவே முடியாது. சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சபை செய்யவில்லை என்று சொன்னால் நடக்காது. அவர் எல்லா காரியங்களும் முன்னிறுத்தி அவரும் கூட சேர்ந்து அவர் பல காரியங்களை அவரை முன்னெடுத்து செயல்படுகின்றதை நம்முடைய லட்சியமாகவே அவர் இந்த திருச்சபை உங்களுக்கு கிடைத்தது ஒரு பாக்கியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, சபைக்குள் அங்கத்தினர்கள் நான் வரும்போது இருந்ததான முன்னாள் சபைக்குள் அங்கத்தினர்கள் இப்போது இருக்கிறதான சபைக்குள் அங்கத்தினர்கள் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சபையை நடத்துவது என்பது மிக கடினமான ஒரு சூழல். சபைக்குள் எல்லா காரியங்களுக்கும் என்னோட கூட ஒத்துழைத்தார்கள். சில காரியங்களை சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையிலே ஒருபோதும் மறக்கவில்லை. எந்த காரியம் வேண்டும், எது செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட சில தவறுகள் சில காரியங்கள் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் சொன்னால் சபை நகரத்தில் சபை நாம் எது செய்தாலும் சில வேளையில் தவறு என்பது இல்லாமல் இருக்காது. அது ஒரு இயல்பு. தவறு என்பது சில வேளையில் வரதான் செய்யும். அது எந்த இடத்துல இருந்தாலும் எது செய்தாலும் தவறு என்பது வரதான் செய்யும். அந்த தவறு சில வேளையில் சுட்டி காட்டுகின்றபோது அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்மை சபைகளும் அங்கத்தினர் ஒவ்வொருத்திலும் உள்ளது. அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட நிச்சயமாகவே சபைக்குழு அங்கத்தினர்கள் ஒவ்வொருத்தரையும் என் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொருத்தரும் செய்கிற சிலவை சாப்பிட்டீங்களா சொல்லுவாங்க. பொதுவாக என்னுடைய பழக்கம், நான் காலையிலே சாப்பிட்டு தான் வாழ்ந்து என்னுடைய பழக்கம். அது முன்பாகவே அப்படிதான். நான் எங்கே சென்றாலும் சாப்பிட்டு விட்டு போகிறது தான் பழக்கம். வீக்ஸ் மாத்திரம் தான் நான் சாப்பிடாம போவேன். சொன்னால் காலையில் அங்கே நான் எப்படி தான் போனாலும் அங்கே சாப்பாடு என்பது உண்டு. ஆனால் காலையில் 8 மணிக்கு 8:30 முன்பாக அந்த சாப்பாடுகளை தந்துடுவாங்க. அதனால நான் சாப்பிடாம போவேன். ஆனால் பகல் லேட் ஆகுன்னு சொன்னால் நான் எப்போதுமே காலையிலே சாப்பிட்டுட்டு தான் நான் சில பள்ளிக்கூடத்து செலவிட பொழுது கல்லூரி செலவினோடு 7:30 மணிக்கு நான் காலேஜ் கிளம்பிடுவேன். அந்த 7:30 மணிக்கு முன்னாலே நான் சாப்பிட்டு தான் கிளம்புவேன். எனவே அந்த பழக்கம் அப்படி இருந்துச்சு. சில பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். பாஸ்டிக்கு வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில பேர் அழைத்தீர்கள் வந்து கொண்டே நான் காலையில் சாப்பிட்டு தான் வருவேன். எதனாலும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் வந்தே சொல்லுவாங்க. இருந்தாலும் பாஸ்டிக் சில பேர்
சாப்பிடுவதற்காக அழைத்தீர்கள், சபைக்கு வந்தத்தினர் அழைத்தார்கள். சபைக்குள் கூட பல நிலையில் பல காரியங்களை எனக்கு வாங்கி தரும் உணவு டீக்கெல்லாம் வாங்கி தந்திருக்கிறார்கள். உங்கள் அன்போடு கூட சபைகளை வாழ்த்துகிட்டு இன்னும் கூட சொல்லப்போனால் இந்த சபைகள் இன்னும் பல காரியங்கள் செய்திருக்கேன் சொன்னால் சில சங்கத்தின் மூலமாக நம்மளுடைய திருச்சபையில் மனுஷன் நடக்கின்ற பொழுது அதுக்கான ஒரு குறிப்பு அந்த சங்கம் தான் எடுத்து செய்யணும். சங்கம் முழுவதும் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சபைக்குழுவும் இணைந்து செயல்படுகிறது. அந்த சங்கம் மாத்திரமல்ல, சபைக்குழு தான் அதிகமாக ஈடுபட்டு செய்கிறது. இதை நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே சந்தோஷப்பட்டேன்னா என்னுடைய சொந்த திருச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது பல திருச்சியை பார்த்தோம் சொன்னால் ஒரு சங்கத்தின் சார்பு ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பொருள் சங்கம் கொடுத்தா அது சங்கம் மாத்திரம் செய்யணும். சபைகளாவே தனியே இடாது. அவர்களுக்கு சுவாசம் கேட்க அப்படின்னு சொன்னால் ஆனால் இங்கே அப்படி இல்லை. சபைக்குழு அந்த சங்கம் சபை மக்கள் இணைந்து செயல்படுறது அது சபைக்குழு இருக்கின்ற முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை கடைசி வரை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக திருச்சபை இன்னும் ஒரு வளர்ச்சியை நிலைமையை கொண்டது. சபைக்குழு குறித்து சொல்ல இன்னும் அநேகம் சொல்லலாம். கருத்தில் கொண்டு சற்று குறைவாகவே சொல்லுகின்றேன். இந்த சபைக்குழு இன்னும் இந்த திருச்சபையை இழந்து இன்னும் இந்த திருச்சபை வளர்ச்சி செல்ல அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நிறைவான நன்மைகளை கொடுத்துள்ளார். என்றால் சொல்லப்போனால் திருமலை பள்ளி செயலராக திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார்கள். அன்பார்களே, அவர்களை அதன் பிறகு சில நாட்கள் கழித்துதான் எனக்கு தெரியும். அவர்கள் அதிகமாக நம்ம திருச்சபைக்கு வரலாம். அவருடைய பணி நிமித்தம் அடிக்கடி தான் இடைக்கிட்டு தான் வருவார்கள். அப்படி வந்தாலும் ஆனால் அந்த சண்டே ஸ்கூலுக்கு அவருக்கு இருக்கிறதான் கரிசனை அவர் எடுத்துக்கொண்டு நடத்தின ஒவ்வொன்றும் மிக பெரிதான ஒரு காரியம். இதுவரையில் அந்த சண்டே ஸ்கூலில் பல காரியங்களிலே சிறப்பாக நடத்தி நம்ம திருச்சபை பிள்ளைகள் என்பது மிக குறைவு. ஆனால் குறைவான இடத்திலேயே அவர் பிள்ளைகளை வைத்து நடைபெற்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தோம்னா நம்முடைய டிசம்பர் வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் பிள்ளைகள் சொல்லுகிற ஒவ்வொரு பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய உற்சாகத்தையும் நாம் பார்க்க முடியும். சொன்னால் அந்த பிள்ளைகளும் இன்னும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்முடைய ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களையுமே செய்கிறார்கள். அன்பான ஒரு திருப்பறைப்பள்ளி செய்த கணக்கில் ஒவ்வொரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னும் திருப்பறைப்பள்ளியிலே அதிக முக்கியத்துவம் இன்னும் செய்கிற போட்டிகளிலும் பல காரியங்களில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இடம் சொல்லப்போனால் பக்தி முயற்சி சங்கம். பக்தி முயற்சி சங்கத்திலே நான் அறிவித்த பொழுது பொறுப்பாளராக நம்மை இருந்த திரு ஆனந்த் ராஜேஷ் இருந்தார்கள். இன்னும் பார்த்தோம்னா கணக்கு செல்வி இருந்தார்கள். அவர்கள் இணைந்து பல காரியங்களை பக்தி சங்கத்தோடு இணைந்து சேர்ப்பார். வேலை குறித்து சொல்ல வேண்டும் அநேக காரியங்கள் சொல்லலாம். தான் பக்தி சங்கத்தில் பல காரியங்களை பொறுப்பெடுத்து செயல்பட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துது. அதே போல புதிதாக தெரிவு செய்யப்பட்டதான இன்னும் பக்தி சங்க பொறுப்பாளர் நம்மளோட வாழ்த்துகிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கும் பல காரியங்களை செய்து வருகிறார். இன்னும் தொடர்ச்சியாக நான் காரியங்களை செய்ய உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பெண்கள் சங்கத்தை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. நான் வருகின்ற பொழுது பொறுப்பாளர்கள் திருமதி சூர்யா திரு கிருஷ்ணராக இருந்தார்கள். அதன் பிறகு முடிவு பிறகு திருமதி எலிசா திருமதி நிசா ஆகியோர் பொறுப்பாளராக செயல்படுகின்றோம். என்றும் அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் பல காரியங்களை முன்னேற்று செயல்படும். உண்மையாகவே வாழ்க்கையிலே நான் வந்த பொழுது முதல் பெண்கள் சங்க தியான முகாம் உற்சாகம் வைத்து நடந்தது. அதிலே நாம் சாதாரணமாக எல்லா இடத்துல நடப்பதை போன்று நான் இருந்தேன். அப்படி செய்வார்கள் என்று அதன் பிறகு பல காரியங்களே இந்த இடத்திலே அவர்கள் இருந்து செய்தார்கள். சில குழப்பங்கள் வந்தாலும் அதன் பிறகு பெண்கள் சங்கத்திலே ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறது. அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு பெண்கள் சங்கத்திலே பல காரியங்களை செய்தார்கள். சொல்வது பாஸ்டர் அனுப்பி வேணாம் எத்தனை வேணாம் பரவாயில்லை இருக்கிறவங்களுக்கு நடத்துங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு செய்கிற பெண்களுக்கு சங்கக்கூடிய
தியான கூடிகையிலும் சேகர பெண்கள் ஐக்கிய சங்கத்திலும் நிச்சயமாகவே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சேகர பெண்கள் சங்கம் நம்முடைய திருச்செல்வத்தில் கடந்த நாட்களில் நடந்து பொழுது பல முயற்சிகள் எடுத்து சிறப்பாக செயல்பட்டது நாம் பார்க்க முடிகின்றது. சிறப்பாக செயல்பட்ட நிலை இன்னும் பல நிலையிலே நான் அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் இந்த பெண்கள் சங்கத்தில் இந்த வருடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா வருடமும் பெண்கள் சங்கத்திலே நாம் செய்கிற பெண்கள் சங்கம் நடக்கின்ற பொழுது அதுதான் கலெக்ஷனை பிடித்து தான் எல்லா வருடம் நடத்துகிறேன். சொன்னால் அந்த திருச்சியை பொறுத்தவரை அப்படிதான் நடத்த முடியும், வேறு வழி இல்லை. அப்படி நடத்துகின்ற பொழுது கர்ம வேலைகள் அதுக்கு முன்பாக கணக்கில் ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா அதிகமாகவே திருச்செவிலிருந்து பணங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் இந்த வருடம் மிக மிக குறைவான அளவு தான் திருச்செவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அளவுக்கு பெண்கள் சங்கத்தினர்கள் இந்த திருச்செவி மக்கள் இந்த பெண்கள் சங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டார்கள். உண்மையாகவே பாராட்டுகிறேன். இன்னும் பெண்களுக்கு சங்கம் நம்முடைய திருச்செவிலை இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருக உங்களை அன்போடு கொண்டு வாழ்த்துகின்றேன். இன்னும் திருச்செவி மக்கள் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்திலே சொன்னால் அதுக்கு நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு திருச்செவி மக்கள் ஒவ்வொருத்தரும் அதிக அன்பு உடையவர்கள். ஒவ்வொருத்தரும் என்னோட அதிக அன்போடு நம்ம இருந்தீர்கள். எப்போது வந்தாலும் நான் இல்லை சந்திப்புக்கு வந்தால் டீ கொடுத்தாலே அனுப்ப மாட்டேங்க சேவையை. அதுக்கு பிறகு நான் வேண்டாம் சொல்லிதான் டீ குறைந்தது. அது மாத்திரம் இல்லை, முதல்ல நான் டீ குடிக்க போகும்போது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் டீக்கு போடுற சீனி எனக்கு தவிர ஒரு டீலே இருக்கும். அது நான் அப்படி குடித்து பழகவில்லை. இருந்தாலும் சொல்லி எனக்காக டீலே சீனி கம்மி பண்ணி கொடுத்தாரு. உண்மையாகவே வாழ்க்கையிலே நான் டீ குடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி யாரும் மனவருத்த வேண்டாம். என்னுடைய உடல் நிலையினாலே தான் நான் அதிகமாக டீ குடிக்கிறேன். நான் டீ என்பது அதிகமாக எனக்கு வந்து கொண்டே இல்லை. ஒரு நாள் 6 எல்லாம் சமைச்சு வந்தேன்னா 10 டீ வரைக்கும் ஆகிடும். 10 டீ வரைக்கும் ஒரு வருஷமும் டெய்லி குடிச்சா என்ன நிலமா ஆகுது. ஒரு நாள் 4-5 டீ குடிச்சா என்ன நிலமா ஆகுது. ஒரு டீ ஒரு நாள் ஒன்று கிடக்கு. அது அதிகமாக இருந்ததுனாலே என்னுடைய சரீரம் சில நேரங்களில் ஒத்துழைக்காதனால சில இல்லங்கள் வரும்பொழுது இல்லை வேண்டாம் சொல்லுவேன். எனவே அதை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த டீ காணிகள் வருகின்ற போதிலும் சில வேலை வேண்டாம் சொன்னால் சற்று பொறுத்துக் கொள்வேன். ஏன்னா சொன்னால் போது இருக்கின்ற ஒவ்வொரு போதனுடைய நிலைமையுமே இதுதான். சில போதர்கள் முதல்ல வந்தவுடன் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே டீயை போட்டு தரக்கூடாதுன்னு சொல்லி. எனவே யாருக்கு இருக்கிறது விருப்பம் இல்லை, அது ஒவ்வொருத்தரும் சரீரத்தையும் பாதுகாக்கின்றது கூட. எனவே வேண்டாம் சொன்னால் தயவுசெய்து மன வருத்தம் அடைய வேண்டாம். அதை கருத்து கொண்டு செயல்படுகின்றோம். சில இடங்களில் டீ தருவதில் எல்லா வீடுகளிலும் நான் டீ குடிக்காத வீடு என்று சொல்ல முடியாது. உடனே எந்த வீட்டுக்கு நான் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் சர்வீஸ் எல்லா வீட்டிலும் எனக்கு டீ தந்திருக்காங்க. எல்லா வீடுகளும் எனக்கு சாப்பாடும் தந்திருக்காங்க. சாப்பாடும் டீயும் போட்டதான உங்கள் அன்பு உள்ளங்கள் ஒவ்வொன்றாக நான் பார்த்து சில பேர் நான் இங்கே வரும்போதே சில பேர் சொன்னாங்க, உடனே போனதா மக்கள்லாம் ரொம்ப பாசமாக இருக்காங்க, நீ இப்படி இருக்கே போகும்போது தமிழ் படம் நான் ஹீரோன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. உண்மையிலே நான் வரும்போது இருந்ததை விட இப்போ வீட்டில் நான் அதிகமாக தான் இருக்கேன். உங்களுக்கு திருச்சி பாசங்கள் நேற்று நேரத்தில் நான் மெடிக்கல் செக்கப் போகிறேன். நான் இருந்ததை விட இந்த அதிகமாக இருக்கேன். நான் இங்கே வரும்போது மெடிக்கல் டெஸ்ட் எனக்கு எடுக்கின்ற பொழுது 36 கிலோ தான் இருந்தது. இப்போ நான் இங்கே போகும்போது நேற்று மெடிக்கல் டெஸ்ட் 45 கிலோ இருக்குது. 4 வருடத்தில் அதிகமாக நல்ல உணவு தந்துருக்கீங்க. நல்ல உங்களை எப்போது கூட பாராட்டுகிற ஒவ்வொரு யாரும் தனிப்பட்ட விதத்திலையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக மனமாக நன்றி செலுத்துவது கூட திருமணத்திற்கும் நீங்கள் குடும்பமாக அநேக பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் திருச்சியில் வந்து கொள்ளலாம் அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும்
என் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்க்கைகளை நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றேன். ஒருவேளை என்னும் சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தால் சந்திக்கலாம். அது எப்படிப்பட்ட நிலை என்பது சொல்ல முடியாது. என்னும் மேற்படிப்புக்கு ஆயத்தப்படுகின்றோம். வருகின்ற 4ஆம் தேதி காலேஜ் ஓரியன்டேஷன் ஆரம்பமாகிறது. இந்த ஒரு மாதம் எனக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் நான் வாரத்தில் அந்த மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை மாதம் தான் எனக்கு லீவு. அதன் பிறகு ஜூனில் எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். அதன் பிறகு வாரத்துக்கு இருக்க வீட்டு விடுவாங்களாமே தெரியாது. 3 வருடம் சிறைப்பட்ட வாழ்க்கை போலதான் இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய நினைவு அது ஒரு புதுமை மாறுவது. நீங்கள் இருந்த அன்பின் குணம் என்னோட சில வேலையிலே சில காரணங்கள் என்னோடு கூட பயணித்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க. அன்போடு கூட வாழ்த்துக்கிட்டே திருச்சி மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய திருச்சபை அது என்ன நடந்தாலும் இது நம்முடைய திருச்சபை. நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம் இது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. நம் குடும்பங்கள் என்ன இருந்தாலும் இது பொதுவான ஒரு ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம். இந்த ஆலயத்திலே வந்து நாம் தொழுது கொண்டு ஆண்டவருக்காக நிச்சயமாகவே ஆண்டவர் நம் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையுமே நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். என்ன சொல்ல போனால் நம்முடைய கோயில்களை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நான் வந்து கோயில் அங்கு தம்பி இருந்தான். சரி சின்ன பையன் என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக செஞ்சான். தம்பி என்னோடு கூட வாழ்த்துக்கிட்டு எல்லா காரியங்களும் உறுதுணையாக கூடவே இருந்து நான் சிலவே எதுக்காக கூட்டாச்சுன்னு சொன்னால் உடனே வருவான். உடனே வந்து அது உதவியை செய்கின்ற அதோடு கூட வாழ்க்கையில நிறைய சொல்லலாம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சர்ச்சில் சில வேலைகளை ஏதாவது ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கும் போது அவன் தனியாக இருந்து எல்லாரும் வேலையும் செஞ்சுட்டே இருப்பான். ஸோ பாஸ்டர் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் யாரும் பண்ண பாஸ்டர் எல்லாரும் எப்படி போயிட்டாங்க பாஸ்டர் சரி அப்படிதான் இருக்கும். எங்காலத்தில் இருக்கேன் மறுபடியும் பொறுப்பு சரி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனை தெரிஞ்சு அதில் அவன் தோற்று போகாமல் திரும்பவும் அவன் என்ன அந்த காரியங்களை பகிர்ந்து செயல்பட்டு கொண்டே எல்லாம் சில காரியங்கள் சொல்லியிருந்த பொழுதும் ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களும் இன்னும் அந்த தம்பி இன்னும் அதிகமாக வளர்ந்து பிறகு இந்த திருச்சபையிலே இன்னும் பல ஆண்டுகள் கோயில்களை பணியாக சிறப்பாக செயல்பட உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சங்கங்களையும் பொறுப்பாளர்கள் சொன்னாங்க. திருச்சபை மக்கள் என் சபைக்குள்ள ஒவ்வொருத்தரையும் மனமாக என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் இன்றும் இன்னும் ஒரு நாங்கள் திருச்சபை வாழ்க்கைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நன்றி. இப்போது ரப்பா சில வார்த்தைகளோடு பேசுவார்கள். பேசிட்டாரு. என்னால சின்ன வார்த்தை நான் பேசுகிறேன். 4 years இந்த திருச்சபையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 3 years பண்ணியிருக்காங்க. நான் 1 year ஆக்சுவலாக ஷார்ட் பேஸ் தான். நான் இங்கே வந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு திரும்ப கொஞ்சம் நாளில் கேட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட. நான் அவங்க சர்ச்சில் வந்தால் எல்லாரும் என்கிட்ட எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லி சரி உங்கள் சர்ச்சில் வந்து பார்க்குறேன் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்தவொடனே எல்லாருமே என்ன அன்போடு ஆதரிச்சிங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டில் இருப்பேன். முடிச்ச உடனே நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாரும் ஃப்ரெண்டில் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் விசாரிச்சது இல்லாமல் என்னோட ஃபேமிலி என் அன்போடு விசாரிச்சிங்க. ஒரு நாள் மட்டும் இல்லை எவ்ரி சண்டே நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் அம்மா வீட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அன்பாக விசாரிச்சிங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியை மட்டும் கேட்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி என்னோட ஃபேமிலி நீங்கள் உண்மையாக நல்லா விசாரிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னுமாக செட்டில் பண்ணியிருக்கா. நான் மேரேஜ் முடிச்சு ஒரு 1.5 மாதத்துல சொன்னாங்க இங்கே வர எல்லா பாஸ்டர்ஸுக்குமே இங்கே வந்து மேரேஜ் அண்டு இங்கே வச்சுனா பேபி போகிறது அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யோசிச்சேன் கடவுள் நம்மளுக்கு ஒரு தற்போது நிலை கடவுள் தருவாரா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 weeks தாண்டி நான் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் போட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா அந்த
அடியாளுக்கு மாஸ்டர் வாழ்த்துவதற்கான தகுதி கிடையாது. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மாஸ்டருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மேற்படிப்புக்காக செல்லிருக்கிறார். அந்த மேற்படிப்பை நல்லபடியாக முடித்து மேன்மேலும் நாங்கள் ஒரு நல்ல பதவியில் பார்க்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் என நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். எங்கள் திருச்சபை நீங்கள் வந்து சேர்ந்ததிலிருந்து இந்திய நாள் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் அன்பான போதகர். எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஒரு சகோதரர். இப்போ பெரியவங்க எடுத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு மகனை போலும், எங்களை மாதிரிப்பட்டவர்களுக்கு ஒரு சகோதரரை போலும், ஏதாவது கேட்டோம்னா இப்படி செய்யுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறவராகவும் சிறந்த ஒரு திருச்சபை ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்பவராகவும் இந்த நாள் வரையும் இருந்தார்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் அவருடைய மனைவி சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்களும் மிகவும் அன்பானவர்கள். சிலரெல்லாம் பார்க்கும்போது தோன்றும் நம்ம வந்து சர்ச்சையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்கள் போகிறது. அவங்க இப்போ சொன்னாங்க, இங்கே உள்ளவங்க நம்மகிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுடைய நிலைமை எப்படின்னா மாஸ்டர் போய் நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்குள்ள இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்குள்ள மாஸ்டர் போய் நம்மகிட்ட பேசுவாங்களா, கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்தோம் ஒரு சிரிப்பு ஸ்மைல் மட்டும்தான் வந்தா பேசுவோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படி அவர்கள் அந்த நம்ம நிறைய அளவுக்கு இல்லை பார்க்கணும்னா மிகவும் நம்ம எங்க கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் அன்பாவை சிரித்து கொண்டு. அவர்கள் சொன்னாங்க கோபப்பட்டது யாருங்க, அதே மாதிரி அவர்களும் மனைவியா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும் ரெண்டு பேருமே இது வரைக்கும் நானும் கோபப்பட்டது இது வரைக்கும் நான் பார்க்கவே கிடையாது. கர்த்தர் அவர்கள் 3 பேரையும் ஆசீர்வதிப்பார்கள். அவருடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் பேசப்பட்டு கேட்கிறோம். சரி, ஓகே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசுகள் தந்த ஒவ்வொருத்தருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துள்ளேன். ஆண்டவர் இன்னும் உங்களுடைய திருச்சபை, இன்னும் உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னும் அதிகமாக ஆசிரியத்தை நடத்துவார். தொழுகை நிறைவாக நாங்கள் எழுந்து நின்று கேட்ட 209வது கீதத்தை கீதங்கள் 309 எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கி உலகில் துணை இயேசுவே கீதத்தில் கீதங்கள் 109 எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே துணை இயேசுவே ஆயிரம் சகாயம் ஏனும் பாயிரம் ஆயிரம் சகாயம் ஏனும் பாயிரம் நாயனும் எனக்கு வாழணும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே
தந்தை தாயே நம் ஜனம் பந்துலோ சீனையிட தந்தை தாயே நம் ஜனம் பந்துலோ சீனையிட சங்கட சகல யோக சம்புரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே கவலை இல்லாதோதலும் கண்குளிர ஜோதியும் கவலை இல்லாதோதலும் கண்குளிர ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகடும் ஆசீர்வாதமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே போற்ற பிதாவுடன் போக்கினில் வரத்தினில் போற்ற பிதாவுடன் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே பணியுமாக வேணமும் ஆசியும் சம்பாத்தியமும் அழியுமாக வேணமும் ஆசியும் சம்பாத்தியமும் நேயம் மிக்கதும் வெற்றியும் மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஜீவப்பமும் ஆவலும் காவலும் ஜீவப்பமும் ஆவலும் காவலும் நனையிதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்ததான நல்ல கடவுளே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் உம்முடைய திருச்சபையிலே 4 ஆண்டுகள் பணி செய்வதற்காக அடியனுக்கு ஆண்டவர் வாய்ப்பை தந்து ஆண்டவர் இந்த இடத்தில் பணிகளை செய்ய கிருபை அளித்து போற்றுகின்றோம். ஆண்டவரே, என்னோடு கூட ஒத்துழைத்ததான சபைக்குள் அங்கத்தினர்கள் சங்களை பொறுப்பாக ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினர்களையும் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இன்னும் வருகின்ற நாட்களிலே இந்த திருச்சபையிலே முன்பாக இருந்து இந்த திருச்சபையை அதிகமாக வளர்த்தி எடுக்கவும் வருகின்ற பொதுவிடத்திலும் அன்போடு இதை போன்று ஒற்றுமையாக இணைந்த ஒவ்வொரு காரியங்கள் பகிர்ந்து இன்னும் அதிகமாக திருச்சபை விரைவான பணிகளை செய்ய ஆண்டவர் மீது அருள் புரிகிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கின்றோம். ஆண்டவரை திருச்சபையில் ஈடுபாடில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் அதற்கு மேலான அதிகமான ஆசீர்வாதங்கள் ஒரு குடும்பங்கள் கொடுத்தலையும் ஆண்டவர் இந்த மக்கள் மூலமாக இந்த திருச்சபையின் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவும் பல உயர்வுகள் நடக்கவும் ஆண்டவர் இன்னும் அதிகமான இந்த திருச்சபையின் வளர்ச்சி அடையவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று முறைக்கு கொண்டாடுகிறோம். ஆண்டவரை திருச்சபை
அப்பா. இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் திருச்சபையை உருவாக்குகிறேன். அது இந்த மக்கள் மூலமாக ஆண்டவர் திருச்சபையை நிறைவாற்ற வேண்டும் என்று சமூகத்தில் நோக்கி செல்கிறோம். வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவர் திருச்சபை இன்னும் அதிகமாக உயர்த்தி நடத்துகிறார்கள். ஆண்டவரே உடைய கருத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. எந்த தடைகளோ எந்த எதிர்ப்புகளோ எந்த போராட்டங்கள் சத்துருவோடு எந்தத்தினுடைய எதுவும் வராதனும் ஆண்டவர் திருச்சபை இன்னும் அதிகமாக உங்களுடைய சட்டங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீர்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் பேராக குடும்பங்களுக்கு வேண்டியதான நன்மைகள் அற்புதங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாவற்றுமே ஆண்டவர் கருத்தை நிறைவாக கொடுத்து நடத்துகிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் குடும்பங்களை வளர்ச்சிக்காக ஆண்டவர் குடும்ப தேவைக்காக ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சொன்னதை ஆண்டவரை கேட்ட சத்தியங்களோடு ஆண்டவர் நீ நடத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நீதி நிமித்தம் துன்பங்கள் வருகின்றதாக இருக்கிறார். அந்த துன்பத்திலே ஆண்டவர் வெற்றியை தந்து ஜீவனை தெரிவித்தவராக இருக்கிறது. திருச்சி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை வருகின்ற நாட்களே கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவரை ஒரு ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொண்ட திருச்சியாக மாற ஆண்டவர் கருத்துரிமையாக உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவர் இந்த வேலையில் நாங்கள் கொடுத்து விட பிரிந்து செல்கின்றோம். இல்லைங்களே ஆசிரியர்கள் ஆண்டவருக்கு கூட இருக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய கரங்களை பற்றி சொல்லிக்கிறது நீ நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆமென். வந்து நல்வரம் ஆவியானவரை நீங்காத வழி நடத்துகிறோம். நம் அனைவரோடும் என்றுமே சதா